ஒரே இடத்துல சந்திக்கிறதுல பெரிய ஒரு செயல் வடிவமா நாம கருதுறோம். அதனால இந்த வகுப்புக்குள்ள இருக்கிறவங்க காலையில நீங்க உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த வகுப்பு அதிகாலையில 3:30 மணி 4 மணிக்கு நடத்தணும். அது தங்கறதுக்கு இந்த இடம் கொஞ்சம் வசதியா இல்லாதனால அந்த 4 மணிக்கு நடத்த வேண்டிய வகுப்பை 7 மணிக்கு நடத்துற மாதிரி ஒரு சூழல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி சூழல்களை சமயத்தில் அமைக்க வேண்டிய ஒரு சூழல் எல்லா சூழல்லையும் இருக்கு. அது நமக்கும் அது அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். எப்பயுமே அதோடைய டைம் அதோடைய அந்த ஃப்ரீக்வன்சியில் பண்ணுறது தான் ஒரு மிக உயர்ந்த செயல் அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மை தத்துவம். எப்பயுமே இயற்கையை நாம வசப்படுத்தக்கூடாது, இயற்கை தான் நம்மளை வசப்படுத்தும். அந்த காலத்தை அறிஞ்சு வேலை செய்யணுங்கிறது இதுதான் அதோடைய செயல் வடிவமா இருக்கு. அதுக்குள்ளதான் இருந்து ஒரு பெரிய வேலையை நம்ம செய்யணும். அப்ப ஒரு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமா இருக்கும். பயிற்சி காலகட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இரவு 2 மணிக்கு மேல 6 மணி வரைக்கும் அது அவங்களுடைய பொற்காலம்னு சொல்லுவாங்க. பயிற்சி காலத்துல இருக்கிறவங்களுக்கு, நல்ல பயிற்சி காலத்துல இருக்கிறவங்களுக்கு 24 மணி நேரம் பொற்காலம் தான். ஆனா எல்லா பணியும் செய்வாங்க. அவங்க இறைப்பணி மட்டும் செய்ய மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய தேவைகளுக்கு என்னவோ பொருள் ஈட்டுவதிலிருந்து எல்லா பணிகளையும் ஒரு சராசரி மனிதன் செய்து கொண்டு அந்த இறை செயலோடு இருந்து கொண்டே இருப்பான். இதுதான் அதோடைய செயல் வடிவம். நீங்கள் வடிவமாக எதை வச்சு இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரதானமாக தியானம் பண்ணுபவன் எதை கற்றுக்கொள்கிறான் என்றால் விடுபடுகிறான். உறவுகள், பந்தங்கள், சொந்தங்கள் எல்லாத்திலிருந்து விடுபட்டு ஒரு தனித்துவமாக அவன் பிரபஞ்சத்தோடு ஒரு செயல் வடிவமாக இயற்கையோடு ஒன்றி போய் ஒரு செயல் வடிவம் செய்கிறான். அப்படியாப்பட்டவன் எல்லாத்திலிருந்து விடுபட்டவன் திருப்பியும் மனிதரோடு பயணிக்க அவன் நினைக்கிறான். அந்த வாய்ப்பை யார் கொடுக்கிறார் என்று கேட்டால் இறைவனை வணங்குகிறார். இறைவன் எதற்காக இந்த வாய்ப்பை வழங்குகிறார் என்றால், நீ பெற்ற செயல் வடிவத்தை, நீ செய்த செயலை, உனக்கு நடந்த அனுபவத்தை இந்த மக்களோடு மக்களாக பயணித்து நீ ஒரு பணி செய் அப்படி என்பதை மக்களிடம் திருப்பி அனுப்புறார். அப்ப நீங்களும் ஒரு பணி செய்றீங்க, நானும் ஒரு பணி செய்யறேன். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தியானம் என்பது எல்லா செயலிலிருந்தும் விடுபட்டு இருப்பதுதான். அப்ப விடுபட தொடங்கிய ஒருவன், அனுபவம் பெற்ற ஒருவனை இறைவன் மீண்டும் என்ன செய்கிறார் என்றால், யாரிடம் இருந்து நீ விடுபட்டாயோ, எந்த சூழலில் இருந்து விடுபட்டாயோ, அதே உறவு, அதே மனிதர்கள், அதே ஆண், அதே பெண், அதே குழந்தை, அதே இருக்கின்ற இந்த தொழில் நகரத்துக்குள் உள்ளே சென்று அவர்களோடு பயணி, அவர்களோடு வேலை செய். உமக்கு நாம் கொடுத்திருக்கின்ற வேலை இதுதான். நீ மனிதனாக பிறந்து தாய்க்காக ஒரு வேலை, தந்தைக்காக ஒரு வேலை, மகனுக்காக ஒரு வேலை, உன்னுடைய கடமைக்காக செய்த வேலை என்பது வேறு. இறைவனாக நான் உனக்கு கொடுத்திருக்கிற வேலை என்பது வேறு. இந்த வேலையை செய் அப்படின்னு கொடுத்துதான் நம்ம இந்த வேலையை ஒவ்வொரு இடங்கள்லையும் வகுப்பை செய்யறோம். அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அனுபவம் பெற்றிருக்கிறோம், தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இறைவனே கதின்னு இருக்கிறோம், ஆனா ஒரு வேலை செய்யறோம். அதே மாதிரிதான் நீங்க தியானம் பண்ணணும், இறைவனை நினைக்கணும், ஆனா ஒரு கையில குடும்பம் இருக்கணும், ஒரு கையில உறவுகள் எல்லாமே இருக்கணும். பெரிய சவால். ஒரு காடுகள்லையும் மலைகள்லையும் ஒருத்தன் உட்கார்ந்து தியானம் பண்ணி ஞானி ஆகிறது பெரிய சவால் கிடையாது. சொந்தங்களோடு இருந்து, உறவுகளோடு இருந்து, எல்லா இல்லற வாழ்க்கைக்குள்ளேயும் எந்த துறவரத்தையும் மேற்கொள்ளாமல் உள்ளேயே இருந்து ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை படைப்பவன் தான் மிகப்பெரிய யோகி, மிகப்பெரிய செயல் வடிவம் கொண்டவன். அப்ப உங்களுடைய பணி எதுவும் கெட்டு போய்விடக்கூடாது. நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும், உள்ளே தியானம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டியது எது என்று கேட்டால், தன் வளர்வதற்கு முன்னாடி தியானத்தை உள்ளே விதையாக விதைக்க வேண்டும். ஒரு வயல்வெளிகள்லையோ, ஒரு கொள்ளைகள்லையோ, ஒரு தோப்புகள்லையோ எப்படி விதைகளை விதைத்து பல ஆண்டுகள் வரும் வரைக்கும் அந்த மரத்தை பராமரிக்கிறோமோ, அதுபோல் உள்ளே ஒரு விதையை விதைத்து அது வெளியே தெரியும் வரை நீங்கள் தான் அதற்கு எல்லா வடிவத்திலும் தாயாக, தந்தையாக, குருவாக, கடவுளாக இருந்து
அந்த விதை எந்த பாதிப்பும் அடைந்து விடாமல் அந்த மரத்தை, தியானம் என்ற உயர்ந்த மரத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அந்த மரம் வளர தொடங்கி கொண்டிருக்கும். வெளியிலே உங்கள் வேலை நடந்து கொண்டே இருக்கும். வேலையும் இந்த செயலும் சேர்த்து செய்பவன் பெரிய ஒரு சரித்திரம் வாய்ந்த செயலுக்குரியவன் என்பது பொருள். நீங்கள் இதை அவசியமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். விவேகானந்தருக்கு போன்றவர்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இறைவன் வழங்கவில்லை. இந்த காலகட்டத்தில் எமக்கு சந்நியாச தீட்சையை அதிகமாக வழங்குவதோட இல்லறத்தர்களுக்கு தீட்சையை நீ அதிகமாக வழங்க வேண்டும் என்பதே எனக்கு கட்டளை. இல்லறத்தார்கள்தான் இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக ஞானம் அடைவார்கள். அந்த சந்நியாச பரம்பரையில் இருக்கின்ற தீட்சையை கண்டறிந்து எவருக்கு கொடுக்க வேண்டுமோ அதை பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இல்லறத்தில் இருப்பவர்களுக்குத்தான் நீ முதல் உரிமை கொடுக்க வேண்டும். காரணம், இந்த காலத்தில் இல்லறத்திலிருந்துதான் ஒருவன் பெரிய ஞானத்தை பெறப்போகிறான். அவன் குடும்பத்திலிருந்துதான் பெறப்போகிறான். அவன் கணவன் மனைவி வாழ்க்கையிலிருந்து தான் பெறப்போகிறான். அவன் இதற்குள் இருந்து இந்த வாழ்க்கைக்குள், இந்த துன்பத்துக்குள், இந்த துயரத்துக்குள் எப்பரா இறைவனை தேடுவது என்பது நினைத்து கொண்டிருந்தவன் அந்த துன்பமும் துயரமும் தான் அவனை இறைவனாக மாற்றப் போகிறது. அந்த அரிய செயலை நீ அவனுக்கான ஒரு வாய்ப்பை அவனுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கு அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு 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 செயலா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வினாடி கூட உங்கள் கடமையிலிருந்து நீங்கள் தவறக்கூடாது. ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் மிக உயர்ந்த செயலாக செய்ய வேண்டும். தியானம் என்பது உங்களை நல்வழிப்படுத்துவது. அதே வேளையில் எந்த பணியும் ஒரு தியானத்தால் கெட்டு போய்விடக்கூடாது. ஒரு தியானம் என்பது ஒரு பணியை, 1 மணி நேரம் செய்கின்ற பணியை 15 நிமிடம் 10 நிமிடத்தில் துரியமாக செய்து முடிப்பதற்கும், துல்லியமாக செய்து முடிப்பதற்கும், கண்டறிந்து செய்து முடிப்பதற்கும், ஞானவானாக செய்து முடிப்பதற்கும் காரியத்தோடு செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு விழா வைக்கிறீர்கள், ஒரு செயல் வடிவம் செய்கிறீர்கள். அதை யாரிடம் கண்டறிவீர்கள் என்றால், ஜாதகக்காரர்களிடம், உங்கள் தெருவில் இருக்கின்ற வேத விற்பனரிடம், உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் நீங்கள் கண்டறிகிறீர்கள். நான் கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்து ஒரு வகுப்பு நடத்த வேண்டிய இடத்தை கண்டறிகிறேன். நான் உணவு உண்ணுவதா வேண்டாமா என்பதை கண்டறிகிறேன். ஒருவரை சந்திக்கலாமா வேண்டாமா என்பதை கண்டறிகிறேன். ஒரு நகரத்துக்குள் நுழையலாமா வேண்டாமா என்பதை கண்டறிகிறேன். ஒரு நகரத்துக்குள் நுழைவதற்கு உங்களுக்கு பணம் தேவை. எனக்கு இறைவனிடம் இருந்து உத்தரவு தேவை. பணத்தை வைத்துக் கொண்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ₹1,00,000 என் கையில் இருந்தாலும் மதுரைக்குள் நான் வா என்று சொன்னால் மட்டும்தான் வருவேன். ₹1,00,000 காசு இருக்கு என்பதற்காக மதுரைக்குள் நான் நுழைய மாட்டேன். அனுமதி கொடுத்தால் மட்டுமே நுழைவேன். அப்ப ஒரு நல்ல தியானவான் ஒரு வேலையை, வீட்டில் நடக்கின்ற சிறு சிறு செயல்களையும் உணர்ந்தான் என்றால் அது ஒரு நல்ல செயலாக மாறும். என்னால் உணர முடியவில்லை, இதை நான் எப்படி செய்வது? தியானம் பண்ணினால் 10-20 முறை எனக்கு வெவ்வேறு செயல்களை காட்டி கொடுக்கிறது. அந்த 10-20 செயலையும் எப்படி நான் அமல்படுத்துவது என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு செயலை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பயிற்சி காலத்தில் இருப்பவன் ஒருத்தன் தன்வசப்படுத்த முடியாது. பயிற்சி காலம் ஒரு பொற்காலம் என்று சொல்வார்கள். பயிற்சி காலம்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலம் என்று சொல்வார்கள். என்னை கேட்டீர்கள் என்றால், நீங்கள் அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் பெரிய மகிழ்ச்சியா, பயிற்சி காலம் மகிழ்ச்சியானா நிச்சயமாக பயிற்சி காலம்தான். ஏன் என்று கேட்டால், என் வாழ்நாளில் மறக்க முடியாதது, ஒரு மாணவனாக இருப்பதே எனக்கு உகந்தது. எனக்கு கட்டுப்பாடு இல்லாமல், யாரும் பாற்று விடுவார்களா எதுவும் இல்லாமல் நான் தெரிந்த நாட்கள், நான் சுத்திய நாட்கள், இந்த நகரம் முழுக்க, அதுதான் என் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவங்கள், மறக்க முடியாத செயல்கள். அப்படி இருக்கின்ற அந்த செயல் வடிவத்தில் எனக்கு எந்த அனுபவமும் இல்லாத போது என்னை துல்லியமாக உள்ளே விதைத்த விதை, அந்த தியானம் அங்கு மரமாக தொடங்கிய போது அதற்குள்ளே ஜீவன் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஆன்மாக்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மரத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். உள்ளே வைத்த நம் விதையில் முளைத்தது, அது கொஞ்சம் மரமாக ஆனது. அங்கே 4 பறவைகள் உட்கார்ந்தது. அது நான் தயாராகும் வரை, நான் இந்த மரம் தாக்கு பிடிக்கும் வரை அந்த 4-5 பறவைகள் என்னை வழிநடத்தியது.
அது எனக்கு கற்றுக் கொடுத்தது. அது எனக்கு ஒரு விஷயத்தை எப்படி கண்டறிவது என்பதை அது துல்லியமாக காட்டி கொடுத்தது. அதே போலதான் உங்க தியானம் துல்லியமாக நீங்கள் சரியாக ஒரு செயல் வடிவத்தில் இருந்தால் உள்ளே யாரோ ஒருவர் வந்து உங்களை வழிநடத்துவார். உங்களுக்கு அதை சரியாக செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவார். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளையும் எங்கே நீங்கள் தனித்து நிற்கப் போகிறீர்கள் என்றால், நீங்கள் யாரை முக்கியமாக வசப்படுத்த போகிறீர்கள் என்றால், இந்த உலகத்தில் நீங்கள் மனிதனை வசப்படுத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த மனிதனை சக மனிதன் சந்தோஷப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. காரணம் சொல்லிடுறேன். எந்த உயர்ந்த மனிதனை நீங்கள் வசப்படுத்தினால 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அவனோட சுழற்சியில கோள்கள் மாறி போயிடும். அந்த கோள்கள் மாறினதுக்கு அப்புறம் நீங்க வசப்படுத்தினவன், நீங்க உதவி செஞ்சவனையும் உங்களுக்கு எதிரியாக நினைப்பான். உங்களுக்கு ஓத்திரியமாக வந்து நின்று விடுவான். உங்களுக்கு தெரியும். அப்ப அன்று உங்களை வணங்குவான், பாசப்படுவான், நேசம் காட்டுவான், எல்லாம் செய்வான். ஆனால் 3 மாதத்துக்குள் அவனுடைய கிரகம் மாறி போய்விடும். அவனே மாறி போய் விடுவான். நீங்கள் செய்ததெல்லாம் துச்சம் என்று தூக்கி எறிந்து விடுவான். இது அவன் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு நீங்கள் சென்றாலும் பெற்ற பிள்ளை கூட தாய்க்கு தகப்பனுக்கு எதிராக நின்றுவிடும். கூட பிறந்த சகோதரன் கூட எதிராக நின்று விடுவான். அண்ணன் குடித்த எச்சில் பாலை குடித்த தம்பி தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக நின்று விடுவான். அவனை வசப்படுத்தவே முடியாது. நீங்கள் வசப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் உங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் தான். இந்த பிரபஞ்சத்தை ஒருத்தன் வசப்பட கத்துக்கிட்டானா இந்த மனிதனை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. மனிதன் அடிஷனல், கடமையை மட்டும்தான் செய்யணும். நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற மனிதனை தன்வசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா மனிதனை வசப்படுத்த மனிதனாக வேலை செய்றீங்க. அங்கதான் தோற்று கீழே விழுகிறீர்கள். 70 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வாழ்க்கையில் எல்லோரையும் நீங்கள் பாருங்கள். எல்லோரும் எங்கே துக்கப்பட்டார்கள், எங்கே கஷ்டப்பட்டார்கள்? பணம் இல்லை, நோய் நொடி, படிப்பில்லை, எத்தனையோ பிரச்சனைகள் சொல்வார்கள். அவர்களின் உயர்ந்த துன்பம் எது என்று கேட்டால் ஒரு மனிதனாக இருப்பான். ஒரு மனிதனுக்கு அதிக துன்பத்தை எவன் கொடுத்திருப்பான் என்றால் சக மனிதன். அவன் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஒருவன் சோர்வடைந்திருப்பான், ஒருவன் கிரகத்தால் தோற்று போயிருப்பான். அவனுக்கு 6 மாதம் கழித்துதான் வேலை கிடைக்கும். அந்த 6 மாதத்துக்குள் 6 விதமான மனிதர்கள் அவனை துன்புறுத்தி இருப்பார்கள். அந்த மனிதனை பார், அந்த குழந்தையை பார், அது எப்படி வேலைக்கு போகுது, அது எப்படி சம்பாதிக்குது, நீ இப்படி இருக்கு அதை சொல்லி சொல்லியே அவனை பெரும் துயரத்துக்கு ஆளாக்கி விடுவார்கள். இந்த 60 வருஷ 70 வருஷ வாழ்க்கையில் ஒரு உயர்ந்தவர், ஒரு முதியவரை போய் கேட்டீர்கள் என்றால் எத்தனை மனிதர்கள் காயப்படுத்தியது என்பதை அவரால் பட்டியலிடவே முடியாது. ஏன் என்று கேட்டால் அவர் முதல் பட்டியலிட்டு சொல்லுவார், 32 ஆண்டுகளாக மாங்கல்ய பாக்கியத்தை வாங்கி கொண்டிருக்கிற என் மனைவியே என்னை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. 32 ஆண்டுகளாக ஆகிவிட்டது. அவரே என்ன உணரல. இந்த உலகத்தில் வேற யார் உணர்ந்துட போறா? அப்ப அவர்களும் உணர மாட்டார்கள். கடைசியில் ஒருவன் முத்து ஏன் கேட்கிறான் என்றால் இங்க இருக்கும் எதுவுமே நமக்கானதாக இல்லை. அடுத்தது என்ன நினைக்கிறான்? நிரந்தரமாக இல்லை. இன்று ஒன்று பேசுகிறது, நாளை ஒன்று பேசுகிறது. நமக்கு நேரில் ஒன்று பேசுகிறது, பின்பக்கம் ஒன்று பேசுகிறது. எதுவும் நிரந்தரம் அல்ல, இது நிலையானது அல்ல. அப்படி என்பதனால்தான் இறைவா இந்த பிறப்பு வேண்டாம், இந்த மனித சமூகத்துக்குள், இந்த கூட்டு குடும்பத்துக்குள், இந்த கூட்டு வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை அளி அப்படிங்க. அப்ப நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க, உங்க கடமையை நீங்க செய்யணும். ஆனால் மனிதனை எப்பொழுதும் தன்வசப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விடாதீங்க. விட்டுருங்க. கடமை என்பது வேறு, தன்வசப்படுத்துறதுங்கிறது வேறு. நீங்கள் தன்வசப்படுத்த வேண்டியது இறைவன். அப்பொழுது என்ன செய்வான் என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏக்கம் எந்த பாதிப்புக்கு ஆக போகிறதோ அதை உங்களுக்கு காட்டி கொடுப்பான். பஞ்சபூதத்தால் இந்த உலகத்துக்கு ஆபத்து வருகிறது, இந்த இடத்தில் ஆபத்து வருகிறது என்றால் அதிலிருந்து நீ எப்படி தற்காத்துக் கொள்வது என்ற வித்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுவான். இந்த செயலை கற்றுக் கொடுத்து விடுவான். அப்ப எவ்வளவு பெரிய முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து பார்த்து கொள்ள வேண்டும்.
தியானம் பழகிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தியானம் எவ்வளவு பெரிய செயல் வடிவம் என்பதை சாதாரணமாக நினைக்கிறார்கள். ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறார்கள் மனிதர்கள். தியானம் என்பது வெறும் போதனைகள். கடவுளை தேடி அலைகிறார்கள், ஏதோ ஒரு நம்பிக்கையில் சுத்தி தெரிகிறார்கள் என்பது மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கடற்கரையில் நடப்பவன், பார்க்கு பூங்காவில் நடக்கிறவன் எல்லாம் நிறைய பேர் பேசிக் கொண்டிருப்பது காதுகளில் கேட்கும் போது என்னமோ தியானம்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் காவி வேட்டையை கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த சாமியார்கள் தொல்லையும் தாங்க முடியலன்னு இந்த வர்ற டெய்லி பேப்பர்களை ஏதாவது 4 பக்கத்தை படிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தியானம் என்பது இந்த உலகத்தில் நீ அறியவே முடியாத உன்னையே நீ வசப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் எத்தனை பெரிய அறிஞர்கள் வந்து எழுதினாலும் உன்னை வசப்படுத்த முடியாது. உன்னை பரவசப்படுத்தலாம். நீ எந்த ஆர்டிக்கல் வேணாலும் படி. இந்த உலகத்தில் தலை சிறந்த எழுத்தாளன் என்று சொல்லப்பட்டவன் கூட எந்த நிமிடத்தில் வேணாலும் கண் கலங்கி விடுவான். அவன் அழுகாம இருப்பதற்கு உத்தரவாதமே கிடையாது. அவனை எப்பொழுது யார் வேணாலும் காயப்படுத்தி விடலாம். ஒரு தமிழ்நாட்டில் தலை சிறந்த எழுத்தாளன் ஒரு கடையில் மாவு பாக்கெட் வாங்க போய் அந்த மாவு நல்ல மாவா புளிச்ச மாவான்னு கேட்ட போது மாவை எடுத்துட்டு வந்து திருப்பி தோசை ஊத்த பார்க்கும் போது அது புளிச்ச மாவாக இருக்கு, இதை ஏன் கொடுத்த என்று சொன்ன போது அந்த மாவு கடைக்காரன் இந்த எழுத்தாளனை அடித்து விட்டான். ஒரு எழுத்தாளனும் ஒரு மாவு கடைக்காரனும் சண்டை போட்டு உருண்டார்கள். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனார்கள். தமிழ்நாட்டில் அவன் சிறந்த எழுத்தாளன். ஆனால் ஒரு எழுத்தாளன் எங்கே போய் நிற்கிறான்? மாவு கடைக்காரனுக்கு கூட தெரியவில்லை இவன் தலை சிறந்த எழுத்தாளன் என்று. ஆனால் இந்த உலகத்தில் செடிகள்ல இருந்து கொடிகள்ல இருந்து போட்டிருக்க செருப்புல இருந்து அரணாகயிறு வரைக்கும் ரசிக்க தெரிந்த அந்த எழுத்தாளனுக்கு அந்த மாவு கடைக்காரனை எப்படி தன்வசப்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. ஏன் என்று கேட்டால் அவனுக்கு சனி உச்சத்தில் இருக்கிறது. அவன் யாரை பார்த்தாலும் வழக்குக்கு வருவான். அவனிடம் போய் நீ என்ன செய்வாய்? ஒருவன் உயர்ந்த தியானத்தை பெற வேண்டும் என்பதற்காக கோரிக்கொண்டு தூக்கு மேடை போடுகின்ற இடத்தில் போய் உட்கார்ந்து இந்த இடத்தில் நான் தியானம் பண்ணுகிறேன், இந்த இடத்திலிருந்து நான் ஞானி ஆவேன் என்று போன கதை தான் அது. நீங்கள் தியானம் பழகிறது கூட ஒரு இடம்னு ஒண்ணு தேவைப்படும். அந்த இடத்தில் உட்கார்ந்தாதான் அதற்கான உரிய தியானத்தை பெற முடியும். இல்லை என்றால் அது உங்களையும் அந்த இடம் என்ன பண்ணிவிடும்? விழுங்கிவிடும். அப்ப பொது இடங்களில் நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். எதில் இருப்பவன் உங்களை சாதாரணமாக துச்சம் என்று நினைத்து தூக்கி எறிந்து விட்டு போய்விடுவான். அது ஒரு பெரிய விஷயமாக. அப்ப அந்த எழுத்தாளன் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த மாவு கடைக்காரன் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அதைதான் உங்களுக்கும் நடக்கும், எமக்கும் நடக்கும். இந்த உலகம் நீங்கள் யாரையும் தன்வசப்படுத்தி விட முடியாது. ஒரு ஞானி யாருமே இல்லை, சிரிக்கிறான், பேசுகிறான், ஒரு சோலையில் நடந்து போகிறான். ஏன் என்று கேட்டால் அவன் யாரும் அறிய முடியாத ஒரு பேரு ரகசியத்தை அறிந்திருக்கிறான். யாருமே பார்க்க முடியாத, இந்த 2 கண்களை வைத்து பார்க்க முடியாத ஒரு காட்சியை கண்டிருக்கிறான். அதை கண்டுவிட்டு ஆனந்தத்தை திளைத்து போகிறான். பெரிய கூத்தும் வேடிக்கையும் என்ன என்று கேட்டால், ஏன் இப்படி தனியாக சிரிக்கிறீர்கள், தனியாக பேசுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை, இதை சொல்லி எவனிடமும் புரிய வைக்க முடியாது. நான் பெற்ற ஆனந்தத்தை, நான் பெற்ற சிரிப்பை, நான் பெற்ற காட்சியை அவனால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அவன் வியப்பாக கதையாக வேணால் கேட்கலாம். தாத்தா பாட்டியிடம் உட்கார்ந்து கேட்ட கதை போலதான் எத்தனையோ வகுப்புகளை நான் பேசுவதை சில மனிதர்கள் கதை கேட்கிறார்கள். அதை உணர்ந்தால்தான் அதில் இருக்கின்ற இருக்கின்ற அந்த ஜீவனுடைய செயலை நீங்கள் பெற முடியும். அது அப்பதான் அந்த செயல் வடிவம் வேற மாதிரி இருக்கும். அவன் சொல்றான், இதை போய் நான் எப்படி விவாதிக்க முடியாது. அப்ப நான் யாரிடம் கண்டேனோ, எங்கே கண்டனோ அவனிடமே பேசிக்கொண்டு அந்த ஆனந்தத்தை திளைத்து கொண்டு நானே நடனம் ஆடிக்கொண்டு போகிறேன் என்று சொல்கிறான். ஒரு யோகி அதிகபட்சமாக தனக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை அவன் அனுபவித்துக் கொள்கிறானே ஒழிய வெளியிலே மனிதர்களிடம் சந்தோஷத்தை அவன் காட்டுவதே இல்லை. காரணம், அதை உணர்வதற்கு ஆள் இல்லை. யாரிடம் சொல்வேன்? நானே ஒருவரிடம் கேட்டேன், உங்களை சுத்தி ஆயிரக்கணக்கான சிஷியர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் வேஷம் போட்டு வந்த சிஷியர்கள் என்றது வேஷத்தில் வந்தவர்கள்.
அவர்கள் சிஷியர் அல்ல, சிஷியர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சிஷியர்களாக மட்டும் நினைக்கவில்லை, என்னுடைய பெரிய ஆள், நானே ஒரு குரு என்று கூட நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் எதையும் உணர முடியாது. நான் அவர்களிடம் எதை போய் சொல்லுவேன்? எதை சொல்லுவேன்? அவர்கள் பார்க்கிறது வேறு. நடராஜருடைய விரலைகளையும் தலைகளையும் முடிகளையும் கால்களையும் நெற்றிகளையும் காதுகளையும் பார்க்கிறார்கள். நான் அப்படி பார்க்கவில்லை. நடராஜருடைய அந்த மையத்தை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த மையம் என்னை என்ன செய்தது என்றால், என்னை அகலாமல் பார்த்து கொண்டது. என்னை லெப்ட் ரைட் திரும்பாமல் ஒரே இடத்தில் ஆழ்த்தி போனது. உருவம் நடக்கிறது, நாட்டியம் ஆடுகிறேன், நடக்கிறேன், ஓடுகிறேன், பைத்தியம் மாதிரி பேசுகிறேன். ஆனால் உள்ளே நான் அகலாமல் ஆழ்ந்து நிற்கிறேன். உள்ளே ஆடவில்லை. உள்ளே ஒருவன் இருக்கிறான், அவன் அப்படியே இருக்கிறான். ஏன்? நான் மையத்தை கண்டுவிட்டேன். வெளியிலே ஆட்டம், இந்த சூலத்துக்குத்தான் ஆட்டம், உள்ளே ஆட்டம் அல்ல. கண்டது ஒருவனை. அவன் என்ன செய்தான் என்றால், அகலாமல் அப்படியே ஆழ்த்தி வைத்து விட்டான். இதை இவர்களிடம் உணர முடியாது. அதனால் இவர்கள் வேற, நம் வேற. இப்ப இதேதான். இதை எதற்கு உங்கள்கிட்ட சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய உயர்ந்த தியானம், உயர்ந்த லட்சியம், உயர்ந்த போக்கு, உயர்ந்த பாதை, உயர்ந்த பயணத்தை யாரிடம் விவாதிப்பீங்க? உங்களுடைய அந்த கூர்மையான, அந்த நுட்பமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த தியான செயலை யாரிடம் கலந்துரையாடுவீர்கள்? தாயிடம் கலந்துரையாடுவீர்களா? மனைவியிடம் கலந்துரையாடுவீர்களா? குழந்தையிடம் கலந்துரையாடுவீர்களா? இல்ல நண்பர்களிடம் கலந்துரையாடுவீர்களா? என்ன புரிதலை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்? குறைந்தபட்சம் சொல்லுங்க. ஒரு நாள் வகுப்பு, ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு, வந்திருக்கிறோம். ஒரு செயல், இங்கே ஒரு சிறு அனுபவம், அதை நீங்க போய் யாரிடம் பகிர்ந்தால் அவர் உங்களுக்கு என்ன செயல் வடிவத்தை கொடுத்து விட போகிறார்? என்ன நடந்து விடும்? என்ன புரிதலை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள்? இதுதான் நம்மை மாற்றும்போது நம்மளுடைய செயலாக்கம் நல்லபடியாக அதற்கு பின்புதான் படிப்படியாக நாம் பண்ற அந்த அனுபவத்தை அவங்களிடம் பகிர வேண்டும். சொல்றவங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும், அதை அனுபவிக்கணும், செயலாக்கத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் சொன்னா யாரும் சேர்க்க மாட்டாங்க. வீட்டுல மனைவியாலும் சரி, குழந்தையாலும் சரி, அவங்க நாசத்துல இருப்பாங்க. அதான் புரியாது. நாம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இல்லாத அனுபவத்தை அவங்க பகிரும் போதுதான் அப்போ அவங்க உணர்வாங்க. அவங்களுடைய செயலாக்கம் மாறும் போது அதன்படியா தெரிஞ்சுப்பாங்க எப்படி மாறிட்டாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அனுபவத்துக்கு அவங்களும் மாறும் வாய்ப்பு கிடைக்கும் செயலாக்கம். அதே போல இன்னொரு பெரிய ரகசியத்தை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னிடம் இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். தயவு செய்து கற்றுக்கொள்ளாதீர்கள். கற்றுக்கொண்டால் தோற்று போய்விடுவீர்கள். என்னிடம் இருந்து உணர்ந்து கொள்ளுங்கள். பள்ளியிலே நீங்கள் எல்லோரும் கற்றுக்கொண்டவர்கள், ஆனால் தோற்று கொண்டுதான் இருக்கிறீர்கள். நீங்கள் கல்லூரியில் எல்லோரும் கற்றுக்கொண்டவர்கள் தான், தோற்று கொண்டுதான் இருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ பல தலைவர்களிடம் இருந்து நீங்கள் சில விஷயத்தை கற்றுக்கொண்டவர்கள், ஆனால் தோற்று போய் தான் நிற்கிறீர்கள். கற்றுக்கொள்வது பயனற்று போய்விடும். உணர்ந்து கொள்வது கற்றுக்கொண்டதையே மாற்றி அமைத்துவிடும். அப்ப உணர வேண்டும். ஒரு நாள் அந்த உணர்வுகள் என்ன ஆகும் என்றால், நீங்கள் என்னவாக மாறுவீர்கள் என்றால், நீங்களே எதையும் உணரக்கூடிய தன்மைக்கு மாறி போய்வீர்கள். இப்ப தியானத்தில் உயர்ந்த செயல் எது என்றால், இந்த பயிற்சி என்பது எதற்கு என்றால், ஒரு நாள் உணர்வதற்காக, இந்த இடத்தையே அப்படியே உணர்வதற்காக, இந்த இடம் போல மாறுவதற்காக. இதுதான் செயல் வடிவம். அப்ப உங்களுக்குள்ள இந்த தியானத்துக்குள்ள என்ன நிகழப்பட வேண்டும் அப்படின்னா, பல நாள் பயிற்சிகள்ல நீங்க உணர்ந்து உணர்ந்து ஒரு நாள் நீங்க என்ன ஆயிருவீங்க? வேறு வடிவத்துக்குள் மாறிடுவீங்க. இதுதான் இங்கு நடக்கப்படணும். போதனைகளை, அறிவுரைகளை, சில விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டா அது பாடம்.
அதனாலதான் நம்ம மரபுகள்ல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கவனி, பார்த்துக்கிட்டே இரு, எல்லா புலன்களும் வேலை செய்யும், உள்ள போய் அதுவா ஸ்டோர் ஆகும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த உலகத்திலே தலை சிறந்தது எது என்றால் கவனித்தல். அந்த விழித்தலோட கவனித்தல் தான் இந்த உலகத்திலே தலை சிறந்ததாக இருக்கும். ஒரு யோகி இன்னொருவிடம் எதை கொடுக்கிறாங்க என்றால் விழிப்பு நிலையை கொடுக்கிறான். நான் உங்களிடம் எதை கொடுக்க வந்திருக்கிறேன் என்றால், காடுகளிலும் மலைகளிலும் என் தாய் இரத்தத்தை பாதுகாத்து அதிலிருந்து நல்ல செயல்களை செய்து எனக்கு பாலாக ஊற்றினார். அதே போல் பல இடங்களில் நான் தவம் செய்து ஒரு கனலை வைத்திருக்கிறேன், அதை எப்படியாவது அங்க செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அது என்ன ஆகும் என்று கேட்டால், அது உங்கள் எல்லா சூழல்லையும் இந்த அடுப்பு அணையாம பார்த்துக்கும். அதுதான் ஒரு செயல் வடிவம். இத வகுப்பா வார்த்தையா பேச முடியாது. அவ்வளவுதான் இதோடைய செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிற செயல் வடிவம். அப்ப ஒரு குரு எதை கொடுக்கிறார் அப்படின்னா, விலை மதிக்க முடியாத இறைவனிடம் இருந்து அவர் ஒண்ணு பெற்றார் பாருங்க, அதை கொடுக்கிறார். அது எதுன்னு கேட்டீங்கன்னா அது அவரே தான். அதற்குள்ள பல்வேறுபட்ட உயர்ந்த குருக்கள் ஒன்றாக கலக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் அவர் கொடுக்கிறார்.